ஒரு குறள் ஒரு நாள். அழகிய மயிலின் மேல் அமர்ந்து வேலன் கந்தமலையின் உச்சியில் சிரித்துக் கொண்டிருந்தார். அவரது கையில் இருந்த வேல் பிரகாசமாக மின்னியது. கீழே மலைப்பாதையில் கவின் என்ற சிறுவன் மெதுவாக ஏறி வந்தான். அவன் மனம் கேள்விகளால் நிறைந்திருந்தது. வேலனின் சன்னிதானத்தை அடைந்த கவின் பணிவுடன் அவரை வணங்கினான். ஆண்டவரே, நான் தமிழ் ஞானத்தை கற்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இந்த திருக்குறள் கடல் போல பெரியது. 1330 குறள்களை நான் எப்படி படிப்பது என்று கேட்டான். வேலன் இதமாக கவின் தலையை தொட்டு சிரித்தார். அவசரம் வேண்டாம் கவின். மலையின் உச்சியை அடைய நாம் ஒரே தாவலில் குதிப்பதில்லை. படிகள் படிகளாகத்தான் ஏற வேண்டும். ஞானமும் அப்படித்தான். ஒரு நாளைக்கு ஒன்று, அவ்வளவுதான். 100ஐ குறிவைத்து படிக்காமல் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்வதே வெற்றி. இன்று முதல் குறளில் இருந்து தொடங்குவோம் என்றார் வேலன். திருக்குறள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறம், பொருள், இன்பம். இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்வின் வழிகாட்டிகள். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. எல்லாவற்றிற்கும் ஆதாரமான இறைவனை போற்றுவதுதான் தொடக்கம். வேலன் மெல்லிய இனிய குரலில் முதல் திருக்குறளை உச்சரித்தார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. தமிழில் ஆகாரம்தான் எல்லா எழுத்துக்களுக்கும் முதல். அதுபோலவே இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் முதலும் ஆதாரமும் அந்த ஆதிபகவனே என்று விளக்கினார் வேலன். கவின் கண்கள் பிரகாசமாக மின்னின. ஒரு குறளில் இவ்வளவு ஆழமான பொருள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஒரு சொர்க்கத்தின் திறவுகோலை கண்டடைவது போல இருக்கும் போலிருக்கிறதே. வேலன் கவனுக்கு ஆசீர்வாதம் செய்தார். ஆம் கவின், ஞானம் என்பது விரைவான பந்தயமல்ல. அது நிதானமான யாத்திரை. ஒவ்வொரு நாளும் ஒரு குறள். 100கணக்காக நாம் படித்து முடிக்கப் போகிறோம். இன்றே தொடக்கம்.